யாங்பிங் வில்லேஜ்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த ரீல்ல பார்க்கலாம். இவ்ளோ படிக்கட்டையும் தாண்டி புத்தரோட ஸ்டாச்சுவ கிட்ட போய் பார்த்தா, இது வெறும் ஒரு ஸ்டாச்சு மட்டும் கிடையாது. இதுக்குள்ளவே ஒரு 3 ஸ்டோரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல 2 சொவினியர் ஷாப் புத்தரோட வாழ்க்கையில நடந்த நெறைய விஷயங்கள சைடுல எழுதி வச்சிருந்தாங்க. பட் சைனீஸ்ல. அதனால என்னால படிக்க முடியல. அண்ட் இதுக்குள்ளவே இந்த அளவுக்கு பெரிய சைஸ் பெல் ஒண்ணு இருந்துச்சு. இவ்ளோ கிட்ட வந்து இந்த புத்தர் ஸ்டாச்சுவ பார்க்கும்போது எனக்கும் மெடிடேட் பண்ணணும்னு தோணுச்சு. டிஸ்பைட் ஆஃப் த கிரவுட், ஐ மெடிடேட்டட் ஃபார் 15 மினிட்ஸ். இங்க இருந்து இந்த ஹவுஸ் ஆஃப் 10,000 புத்தா இந்த இடத்துக்கு தான் போக போறோம். படிக்கட்டுல இருந்து இறங்கி வரும்போது நம்ம ஊர்ல கோயில்ல இருக்கிற கிணத்துல சில்லற காசை போடுற பழக்கம் இங்கேயும் இருக்கு. வீட்டுக்கு வெளியவே நூத்துக்கணக்கான ஊதுவத்திகள் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை தாண்டி வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஏதாவது ஒரு விதமான புத்தரோட ஸ்டாச்சு, பெயிண்டிங் ஏதோ ஒன்னு இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இது கூடவே டிராகன் தீம்டான ஸ்கல்ப்சர்ஸ் பில்லர்ஸ்லயும் வால்ஸ்லயும் கார்வ் பண்ணிருந்தாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஹால் இந்த டைம்ல ஓபன்ல இல்ல. வெளிய இருந்தே உள்ள என்ன இருக்குன்றத பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி வந்தா இவ்ளோ பெரிய கியூ நிக்குது. சோ இந்த கியூ எல்லாத்தையும் தாண்டி 1 ஹவர் கழிச்சு மறுபடியும் கேபிள் கார்ல ஏறி நம்ம டிராவல் பண்ணி போகும்போது எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே அங்க இருந்து கீழ வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து மெட்ரோ ஸ்டேஷன் போற வழியில இந்த ஒரு வாட்டர் ஷோ, இந்த வாட்டர் ஷோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஜர்னி ஒரு எண்டுக்கு வந்து ரீச் ஆச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.